இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுனா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டாரு, தமிழ்நாட்டை பார்த்து காய்ப்பிடிச்சிட்டாங்க பாருங்க, நாம தான் தோழி விடுதி பண்ணோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கறதான் தமிழகத்துல தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பட்ஜெட்லயும் தோழி விடுதியை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா தப்பு இல்ல, கொண்டு வாங்க. ஆனா மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க, இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க, அது மத்திய அரசுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசு அதுக்கு பணம் கொடுக்கலையா? ஆனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த முறை மத்திய அரசுடைய பட்ஜெட்ல இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு, பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போறாங்க, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்கறாங்க.